பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனக்காக வாழாமல் பிறருக்காக எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது மிதுனம் அப்படின்னாலே 3ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கொடுக்கணும், எல்லா விதமான முடிச்சுக்களையும் அற்புதமாக அவுத்து அவங்கள சிறப்படைய வைக்கணும்னா மிதுன ராசிக்கு அது எளிமையான விஷயம். ஆனால் தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய கவலைகள், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நம்மளுடைய மிதுன ராசியில் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வேறு லெவலு. திரு என்று ஒரே ஒரு அமைப்பை கொண்டனால, சிவனுடைய அம்சத்தில் பிறந்தனால, தன்னுடைய வாழ்க்கையை சிவன் எப்படி மற்றவங்களுக்காக உலகத்தே தனக்கு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அதே மாதிரி தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. பொதுவாகவே நீங்கள் எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் வேண்டவே வேண்டாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை நான் கொடுக்குறேன், உங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு நண்பர்கள்ட்ட, ஒரு உறவுகள்கிட்ட, எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அவர்களுக்காக பல விஷயங்களை சரி செய்து கொடுத்து வாழக்கூடிய நபர்களில் நம்முடைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட பஸ் டிக்கெட்டை நீ எடுக்காத, நான் தான் எடுப்பேன், காருக்கு நான் தான் வாடகை கொடுப்பேன்னு சொல்லி ஆளாக கொடுக்குறாங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக இருக்கும், திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா கூட இருக்க யாரும் அந்த காசை செலவழிக்கக்கூடாது, நம்ம தான் செலவழிக்கணும், நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்த்துக்கணும், அடுத்து கவனமான விஷயத்தை நம்ம டச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லே 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் தான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கடுத்து அவர் டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, கும்பராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிறார். ஸோ இது அற்புதமான சூழ்நிலை. உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஒரு 6ஆம் தேதி வரையும் அப்படியே அமைதியாக இருங்க. 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. 6ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஆட்டம் தான், உங்கள் ஸ்டைலு தான், வேறு லெவலு, வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதாவது நம்ம பாஷா படம் பார்த்துருக்கோம், எல்லாருமே பாஷா படம் பார்த்துருப்பீங்க. பாஷாவில் ரஜினிகாந்த் எப்படி இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்கில் அமைதியாக இருப்பார், நம்ம ஆட்டோ ஓட்டுற ஒரு நபராக அமைதியாக போவார். அதுக்கடுத்து அவர் ஸ்டைல் எப்படி மாறுது, அவருடைய ரியாலிட்டி என்ன மாறுது, அவருக்கு மதிப்பு மரியாதை எப்படி கிடைக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய முதல் மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஓகேவா? அந்தளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. அதே போல் காதலில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றியும், காதலினால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே கிரகம் உங்களை ஆட்வீட் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது. இந்த வேலையில் பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோ நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு தெரியும். வேலையில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு சொல்லுங்கள். மெயின் காரணம் யார் இருப்பான்னு நீங்கள் தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
அதாவது நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க, நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக அடிமட்டத்திலேருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க. உங்கள் சார்ந்த நண்பர் அல்லது நண்பருடைய நண்பர் அல்லது உறவில் ஏதோ ஒரு ஒரு நபர், இவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இருப்பாங்க. அவங்கள கூட்டு வந்து உங்கள் ஸ்டேஜில் உட்கார வைப்பீங்க, உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நாற்காலியில் 4 காலில் ஒரு கால் ஆட்ட முடிக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டது நீங்கள் தான். ஸோ அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் சமாளிச்சிருந்தீங்க. இந்த மாதம் அந்த சமாளிப்புலாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. உங்களுடைய வேலையில் நல்ல அற்புதமான மாற்றம் வரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. ஒன்று வீடு கட்டுறது, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கிறது, அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல வரன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் முடியக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியமான ஒரு சூழ்நிலைகள் நிலவப் போகிறது என்பது உண்மை. சரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கு. என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் வலுவாக உட்காந்துருக்காரு. அப்போ இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் சும்மா அதாவது வீட்டில் நீங்கள் செவனேன்னு இருப்பீங்க, உங்களுக்கு ஃபோன் வரும், நண்பா தோழி எங்கே இருக்க, வா முடியா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடடா நம்ம நண்பனுக்கு பிரச்சனையே, நம்ம தோழிக்கு பிரச்சனையை சொல்லி குடுன்னு ஓடுவீங்க. அங்கே லாக் பண்ணி வச்சுருவாங்க. யாரை? உங்களை. அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது பிரச்சனைக்கோ அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கோ உங்களை கூட்டா நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எப்படி? நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லி சொல்லிடுங்க. காப்பாற்றுறேன்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. இதில் கவனமாக இருங்க. அதேபோல் யாராச்சும் உங்களோட டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்லி, எனக்கு ஒரு சின்ன கையெழுத்து தான், ஒரே ஒரு ஜெராக்ஸ், உன்னுடைய ஆதார் கார்டு, உன்னோட ஐடி கார்டு, இதை கொடுமா, நீ ஒரே ஒரு அண்ணனுக்காண்டி ஒரு கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லி மிதுன ராசி பெண்களை ஒரு கால் பண்ணி யாராச்சும் ஒரு உறவுகளில் அல்லது ஒரு நட்பில் கூட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் வலுவாக இருக்கார். அப்போ நீங்கள் செய்யாத விஷயத்தை நீங்கள் செய்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் மட்டும் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து தாய்மாமா உறவுகளிடம் நிதானமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத விஷயங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்படுது அப்படின்னா தயவு செய்து விவாதங்கள் பண்ணாமல் விலகி சென்று விடுங்கள். அடுத்த மாதம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் இந்த தேவையில்லாத சிக்கல்னு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ராமரை வழிபாடு செய்யுங்க. ராமர் சீதை இருவரும் இணைந்த புகைப்படத்தை வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்களுடைய ஃபோனில் ராமர் சீதை இணைந்த புகைப்படத்தை வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எழுந்துச்சு அப்படி பாருங்கள், இமேஜை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த மாதம் சிறப்பாக இருக்கணும், இன்றைய நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் கும்பிடுங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ராமர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை வாரி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரார். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா
மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது வந்து ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.